ஹலோ எவ்ரிஒன், இன்றைக்கி நம்மளோட அன்பாக்சிங் வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா கிட்ஸ் ஸ்மார்ட் வாட்ச். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த கிட்ஸ் ஸ்மார்ட் வாட்சை அன்பாக்ஸ் பண்ணி அதோட ஆப்ஷன்ஸ் எல்லாம் பார்த்துடலாம். இந்த கிட்ஸ் ஸ்மார்ட் வாட்சை நான் ஒரு ஆன்லைன் ஷாப்பில் பர்ச்சேஸ் பண்ணேன். இந்த வாட்சோட என்னென்ன திங்ஸ் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு யூசர் மேனுவல், அப்புறம் ஒரு பேட்ரி, ஒரு யூஎஸ்பி சார்ஜிங் கேபிள், அதுக்கப்புறம் வாட்ச். இவ்வளோ திங்ஸ் தான் உள்ளே இருந்தது. இந்த வாட்சை நான் யூரோப்பில் இருக்க ஆன்லைன் சைட்டில் வாங்கினால இந்த வாட்சோட ப்ரைஸ் €7. இதுக்கு டெலிவரி சார்ஜஸ் €5 போட்டு வாங்கியிருக்கேன். இதோட யூசர் மேனுவல்லையே வாட்சுக்கு தேவையான பேசிக் செட்டப்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை பார்த்து நீங்கள் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான ரிமூவபிள் பேட்ரி கொடுத்துருக்காங்க. அதை சார்ஜ் பண்ணுறதுக்காக யூஎஸ்பி சார்ஜிங் பின் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த வாட்சில் ஒரு மெமரி கார்டு போடுறதுக்கான ஸ்லாட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சிம் கார்டு போடுறதுக்கான ஸ்லாட் இருக்குது. ஸோ அது போட்டதுக்கப்புறம் நீங்கள் பேட்டரியை இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் 16 GB மெமரி கார்டு போட்டிருக்கேன். ஸோ இண்டிவிஜுவல் சிம் கார்டு போடுறனால இந்த வாட்ச்லேருந்து இண்டிவிஜுவலாகவே நீங்கள் ஃபோனில் கனெக்ட் ஆகாமல் இருந்தாலும் கால் பண்ணுறதுக்கு முடியும். இப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஒரு சிம் கார்டு எடுத்து இதில் போட்டு யூஸ் பண்ணி பார்க்க போகிறோம். சிம் கார்டு போடுற ஸ்லாட் கூட ஈஸியாக தான் இருக்குது பாருங்கள். இந்த கிட்ஸ் வாட்சை உங்கள் ஸ்மார்ட் ஃபோன்ஸோடு நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். கிட்ஸ் ஸ்மார்ட் வாட்சுக்கான நிறைய ஆப்ஸ் அவைலபிளாக இருக்குது ப்ளே ஸ்டோரில். ஸோ அந்த ஆப்ஸை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டீங்கன்னா இந்த கிட்ஸ் வாட்சில் இருக்க மற்ற ஃபீச்சர்ஸையும் நீங்கள் ட்ராக் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் சிம் கார்டு ஸ்லாட்டையும் மெமரி கார்டு ஸ்லாட்டையும் ஃபில் பண்ணிவிட்டு பேட்டரி போட்டு க்ளோஸ் பண்ண போகிறோம். இப்போ நெக்ஸ்ட் இதை சார்ஜ் பண்ண போகிறோம். ஸோ இந்த கிட்ஸ் ஸ்மார்ட் வாட்சில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு அப்படியே பார்த்துடலாம். இப்போ நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம், சார்ஜ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இதுக்குள்ளே என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு அப்படியே பார்த்துடலாம். இந்த வாட்சோட குவாலிட்டி நல்லா தான் இருக்குது. இது ஆன்டி ஸ்வெட் பேண்ட் கொடுத்துருக்காங்க வேர்க்காமல் இருக்கிறதுக்காக. பேட்டரியோட சார்ஜிங் டைம் 2 ஹவர்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ பேட்டரியோட ஒர்க்கிங் ஹவர்ஸும் பார்த்தீங்கன்னா 2 ஹவர்ஸ் தான் இருந்தது. ஸோ இப்போ ஆன் பண்ணி பார்த்துடலாம். சைடில் ஆன் பண்ணுறதுக்கு ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. வாட்ச்லேயே இன்பில்ட்டாக கேமரா அண்ட் மைக் கொடுத்துருக்காங்க. இப்போ ஆன் ஆகிடுச்சு. ஆன் ஆனவுடனே உங்களுக்கு டேட் செட்டிங்ஸ் கேட்குது. டேட் செட்டிங்க்கு அடுத்ததாக டைம் செட்டிங்ஸ் கேட்குது. இது கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் வாட்ச் உள்ளே போகுது. ஸோ எவ்ரி டைம் நீங்கள் ஆன் பண்ணும்போது ஃபஸ்ட்டு உங்களுக்கு கிளாக் ஃபேஸ் தான் காமிக்குது. ஸோ இதில் 3 கிளாக் ஃபேஸ் இருக்குது: ஹவர்ஸ், மினிட்ஸ் அண்ட் செகண்ட்ஸ். 3 கிளாக் ஃபேஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ வாட்சுக்குள்ளே போகலாம். ஸ்வைப் பண்ணிங்கனாலே வாட்சுக்குள்ளே போயிடுது. ஸோ மெயின் மெனு அண்ட் கான்டாக்ட்ஸ் எடுத்தோடனே ஃப்ரண்ட்டில் இருக்குது. இதுக்கப்புறம் என்னென்ன இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். கிட்ஸ் யூஸ் பண்ணுற லெவலுக்கு பேசிக்கான ஃபீச்சர்ஸ் எல்லாமே இந்த வாட்சில் அவைலபிளாக இருக்குது. ஸ்வைப் இன் பண்ண உடனேயே மெயின் மெனுவும் கான்டாக்ட்ஸும் இருக்குது. ஸோ எமர்ஜென்சி கான்டாக்ட்ஸை நீங்கள் இதில் சேவ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் 3 பேஜஸில் நிறைய ஆப்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஆப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நெட் கனெக்ஷன் ஃபோனில் இருந்துச்சு, சிம் கார்டு போட்டதுக்கப்புறம் நெட் கனெக்ஷன் ஆக்டிவேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த ஆப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா பேசிக் ஃபோன் மாடலில் இருக்க எல்லா ஆப்ஸ் அண்ட் செட்டிங்ஸும் இதில் இருக்குது. இதில் ஜிபிஎஸ் ட்ராக்கர் அண்ட் இண்டிபெண்ட் கால் ஆப்ஷன்ஸ் இருக்கனால தான் இந்த வாட்சை நான் ப்ரிஃபர் பண்ணி வாங்கினேன். ஸோ குழந்தைங்களுக்கு ஃபோனை கையில் கொடுத்து அவங்களுக்கே செல்ஃபாக ஃபோனை கொடுத்து யூஸ் பண்ண வைக்கிறத விட இது பரவாயில்லன்னு நான் நினைக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்க ப்ளூடூத் ஆப்ஷன்ஸ், கேலண்டர், அதுக்கடுத்தது ஸ்டாப் டைமர், கால்குலேட்டர், நார்மலாக ஃபோனில் இருக்க செட்டிங்ஸ் ஆப்ஷன்ஸ், ஃபோனோட செட்டிங்ஸ், கால் செட்டிங்ஸ் எல்லாமே இதில் இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது அலாரம் செட்டிங்ஸ். அலாரம் செட்டிங்ஸ்க்கு அப்புறமா ஸ்லீப் டைமர், ஸ்லீப் மானிட்டர் பண்ணிக்கலாம் நீங்கள். ரிமைண்டர், எல்லா ஆப்ஷன்ஸுமே இந்த வாட்சில் இருக்குது. ஒரு பேசிக் ஃபோனில் இருக்க ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அடுத்ததான் இதில் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா கேலரி, கான்டாக்ட்ஸ், கேமரா, மைக்கு, மியூசிக், அது மட்டும் இல்லாமல் மெமரி கார்டில் என்னென்ன இருக்குது, தேவை இருக்கிறது தேவையில்லாதது நீங்கள் இதிலேருந்து டெலிட் பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம். மெசேஜ், ஃபோன் கால் ஹிஸ்ட்ரி எல்லாமே பார்த்துக்கலாம். ப்ளூடூத் வழியாகவே நீங்கள் மியூசிக்ஸு, பிக்சர்ஸ் எல்லாமே நீங்கள் ரிசீவ் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கலாம். அந்த மாதிரி ஆப்ஷன்ஸும் இருக்குது. ஸோ கிட்ஸ் லெவலுக்கு பார்த்தீங்கன்னா இது யூஸ்ஃபுல்லான ஒரு வாட்ச் தான். ஸோ அவங்க வீட்டிலேருந்து வெளியே போய் விளையாடுறாங்க, இல்லை பக்கத்து வீட்டில் தெரிஞ்சவங்க வீட்டில் விளையாடுறாங்கன்னா இந்த மாதிரி வாட்ச் அவங்களுக்கு நீங்கள் அவைலபிளாக கட்டி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கும் ஒரு சேஃப் ஃபீலிங் இருக்கும். ஸோ அவங்க அங்கேருந்தே உங்களுக்கு வாட்ஸ்அப் காலோ நார்மல் காலோ பண்ண முடியும்.
இந்த வாட்ச் உங்கள் கிட்ஸ்க்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேருக்கு இந்த மாதிரி வாட்சஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்குன்னே தெரியாமல் கூட இருக்கும். ஸோ அவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வாங்கணுன்ற ஐடியாவில் இருந்தவங்களுக்கு இதுக்குள்ளே என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு தெரியாமல் வாங்காமல் இருந்திருப்பீங்க. ஸோ அவங்களுக்கு இந்த வீடியோ மூலிமா என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்றது தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னும் நிறைய டிஃப்ரெண்ட் வாட்சஸ் டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸில் வந்துட்டு வேறு கம்பெனி வாட்சஸ் அவைலபிளாக இருக்குது ஆன்லைனில். நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். சில இதில் அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் கூட இன்னும் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் பெனிஃபிட்டாகவும் இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். வேறு யாராவது பேரண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய கிட்ஸ் கேஜெட்ஸோட அன்பாக்சிங் வீடியோ பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.